உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை, அதாவது அதிகம் கவனிக்கப்பட வேண்டிய ஆனால் அதிகம் கவனம் பெறாத அல்லது விவாதிக்கப்படாத ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அது பற்றி பேசுவதற்கு முன்னால் சில செய்திகளை உங்களிடம் சொல்லிவிட்டு நான் பேசலான்னு நினைக்கிறேன். நான் பேச போகிற விஷயம் வர நவம்பரில் பீகாரில் நடக்க இருக்கின்ற பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறேன். நண்பர்களே, இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இரண்டாவது பெரிய ஜனநாயக நாடுன்னெலாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், உலகத்தின் முதல் ஜனநாயக நாடு அமெரிக்கா, ரெண்டாவது ஜனநாயக நாடு இந்தியான்னு சொல்கிறாங்க. அது என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. முதல் ஜனநாயக நாடு அமெரிக்கா அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இரண்டாவது பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்வது என்ன அடிப்படை என்று நமக்கு தெரியல. அது விவரம் புரிஞ்சவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆகவே ஒரு ஜனநாயகம் என்று நாம் பொதுவாக பேசுகின்ற போது அது பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா சட்டத்தின் ஆட்சி. நாம் உருவாக்குகின்ற நெறிமுறைகளுக்கு, சட்டங்களுக்கு நாமே கட்டுப்பட வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய நிர்வாக அமைப்பு என்பது, ஜனநாயகம் என்பதில் மிக முக்கியமானது தேர்தல். ஒரு பஞ்சாயத்து தேர்தலேருந்து பாராளுமன்ற தேர்தல் வரலையும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வாகம் செய்யப்படுவது தான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான கூறு. அப்போ தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிப்படையானது. ஆக ஜனநாயகத்தின் மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் உண்மையிலேயே ஜனநாயகபூர்வமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்தப்பட வேண்டும். அதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மிக மிக நேர்மையாக நடத்தப்பட வேண்டும். அப்படி தேர்தல் நடத்தப்பட்டால்தான் அங்கே ஜனநாயகம் இருக்குது என்று நாம் சொல்ல முடியும். அப்படி தேர்தலில் தில்லுமுல்லுன்னு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது, சட்டத்தின் ஆட்சி படுகொலை செய்யப்படுகிறது, மக்களுடைய ஓட்டுரிமை, வாக்குரிமை என்பது கேடாக பயன்படுத்தப்படுகிறது என்று அதற்கு பொருள். அதனால தான் தேர்தல் என்பது நேர்மையாக நடப்பது மிக மிக முக்கியம் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போது இதில் இந்த தேர்தல் என்பதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், நம்ம ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை, தன்னை யார் ஆள்வது என்பதை தேர்ந்தெடுக்கின்ற அந்த அடிப்படை உரிமை, வாக்கு செலுத்தும் வாக்குரிமை, அந்த வாக்குரிமையின் அடிப்படையில் தான் நம்ம தேர்தல் நடத்துகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, இந்தியாவில் 1950 அரசியல் சட்டம் உருவானதற்கு பிறகு நடத்தப்பட்ட தேர்தல்களில் இந்திய தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது. அது அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சட்ட அமைப்பு, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர்கள் மிக மிக நடுநிலையாகவும் யாருடைய அழுத்தத்திற்கும் கட்டுப்படாதவர்களாகவும் யாருக்கும் பயப்படாதவர்களாகவும் நேர்மையாக தேர்தல் நடத்தணுங்கிறதுக்காக தான் அது அரசியல் சட்ட அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இந்த 75 ஆண்டுகளில், இந்த 70 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய தேர்தல் நடக்கும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாமே தவிர தேர்தல் ஆணையம் நேர்மையற்ற முறையில் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு இதுவரையில் வந்ததில்லை. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையும் பல்வேறு நாடுகள்லேருந்து கூட இந்தியாவில் தேர்தல் நடக்கும் பொழுது பார்த்துட்டு போயிருக்கிறாங்க எப்படி தேர்தல் நடக்குதுன்னு. அந்த அளவுக்கு உலக அளவில் மதிப்பு வாய்ந்த ஒரு தேர்தல் ஆணையமாகத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் இருந்தது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த மரியாதை என்பது சுத்தமாக சீர்குலைக்கப்பட்டு விட்டது. அதை நாம் பார்க்குறோம். அப்போ இதுவரையில் அந்த தேர்தல் ஆணையத்தில் இதுவரையில் இல்லாத அளவுக்கு கடந்த 2019 தேர்தலில் ஏராளமான தில்லுமுல்கள் நடந்தன. 390 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடையில் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதை பற்றி விரிவான கேள்விகளெல்லாம் வந்தன. அது மத்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கல பிரபாகர் பல கேள்விகளை எழுப்பினார். இதில் நிறைய தில்லுமுல்லு நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு. ஆனால் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை. இப்போ அண்மையில் நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு குறிப்பிட்ட குறுகிய நேரத்திற்கு லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்தது. அது குறித்த கேள்விகளுக்கும் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லலை. இப்படி பல்வேறு முறைகேடுகள் குறித்து ஆதாரபூர்வமாக பிரச்சனைகள் வெளியில் வந்ததற்கு பிறகும் கூட தேர்தல் ஆணையம் மௌனம் காத்ததை தவிர அவர்கள் உரிய பதிலை சொல்லவில்லை என்பதை நான் பார்க்குறோம். அப்போது இந்த நிலையில் தான் இந்த கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதை விசாரித்த போது அன்றைக்கி தேர்தல் ஆணையர்களிலே ஒருவராக இருந்த அசோக் லவாசா நேரடியாக என்ன செய்கிறாரு, இது மோடி தேர்தல் விதிகளை மீறி இருக்கிறார்
என்று நேரடியாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். அப்படி கருத்தை பதிவு செய்யக்கூடாது என்று மற்ற தேர்தலில் 2 தேர்தல் ஆணையர்களும் சொன்னதுனால இது ஜனநாயகத்திற்கு விரோதமான, சட்டத்திற்கு புறம்பானது. நான் ஒரு தலைமை தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 முக்கியமான அதிகாரி, அதாவது சமமான அதிகாரம் உள்ள ஒரு தேர்தல் ஆணையருடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்ய மறுக்கிறீர்கள், அதனால் நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்ட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டார். கடந்த ஆண்டு கூட அருண் கோயல் என்கிற ஒரு தேர்தல் ஆணையர், இந்த 3 பேரில் ஒருத்தராக இருக்கிற தேர்தல் ஆணையர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார். அவர் ஏன் தேர்தல் ஆணையர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணாருங்கிறது இன்னை வரலையும் மர்மமாகவே இருக்குது. அப்போது தேர்தலில் தில்லுமுல்லுக்கு உடந்தையாகாத அல்லது நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்று கருதுகின்றவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவர்களை வெளியேற்றப்படுவதும் அச்சுறுத்தப்படுவதும் தான் இப்போ தேர்தல் ஆணையத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த 10-11 வருஷத்தில் நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். அப்போது முழுக்க தேர்தல் ஆணையம் என்பது பாரதிய ஜனதா கட்சி RSSனுடைய ஒரு ஏவல் நாயாக, ஒரு கைக்கூலி செய்யாதாக மாறி போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உச்சநீதிமன்றம் இது தேர்தல் ஆணையர்களை எப்படி நியமிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தது. அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதம மந்திரி 3 பேர் சேர்ந்தால் முடிவு பண்ணணும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது. ஆனால் அந்த தீர்ப்பை தூக்கி எறிந்துவிட்டு தாங்கள் நினைப்பவர்களை தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை அவர்கள் திருத்தம் செய்தார்கள். மத்திய அரசாங்கத்திலிருந்து பிரதம மந்திரியும் அமைச்சகத்தில் இருக்கிற இன்னொரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என்று 3 பேர், அதாவது ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இருப்பதைப் போல தேர்தல் விதிகளை மாற்றினார்கள். இதெல்லாம் பெரிய விவாதம் நடந்தது. அதெல்லாம் தாண்டி இப்போ தேர்தல் ஆணையர்கள் தாங்கள் சொல்வதை எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது தாங்கள் விரும்புகின்றபடி தேர்தலை நடத்துவதற்கு எல்லா வகையான தில்லுமுல்களை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை தான் இப்போ தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கிறார்கள். இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய 3 தேர்தல் ஆணையர்களில் 2 பேர் குஜராத்துக்காரன். அப்போ குஜராத்துக்காரர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். நான் குஜராத்துக்காரர் மொத்தமாக சொல்லலை, குஜராத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் ஆக பெரும்பான்மையானவர்கள் RSSகாரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இந்த நேரங்களில் தான் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் என்பதே ஒரு முறைகேடான ஒரு குற்ற கும்பலாக மாறி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் சில முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போது வெளியில் வந்திருக்குது. அது என்னன்னு சொன்னால், வரப்போகிற நவம்பரில் பீகாரினுடைய சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் நடக்கின்ற இந்த மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியலை நாங்கள் தீவிரமாக மறு ஒழுங்கு செய்ய போகிறோம் என்று அறிவித்துவிட்டு ஒரு பெரிய ஒரு கிரிமினல் நடவடிக்கையை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அதை பற்றி தான் நாம் சில செய்திகளை நாம் பார்க்க விரும்புகிறோம். நண்பர்களே, இந்த பீகாரில் இப்போ என்ன தேர்தல் ஆணையம் கடந்த மாதம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பீகாரினுடைய வாக்காளர் பட்டியலை ஒரு தீவிரமாக மறு ஒழுங்கு செய்து சீரமைக்க வேண்டியிருக்குது. அதனால் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்றை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று அறிவித்தார்கள். அது எவ்வளோ நாள்லன்னு சொன்னால், அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் வாக்காளர் பட்டியலை தீவிரமாக மறு சீரமைப்பு செய்வது என்கிற நடவடிக்கை, அதை செய்வதற்கு எவ்வளோ நாள் என்று சொன்னால், போன மாதம் ஜூன் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் வர இன்னும் 10 நாளில் அடுத்த 15 நாளைக்குள்ளே, நீ தேதி 15 வர 25ஆம் தேதிக்குள்ளே இந்த 30 நாட்களுக்குள் அந்த 7,90,00,000 வாக்காளர்களை வீடு வீடாக போய் பரிசீலித்து அவர்கள் உண்மையான வாக்காளர்கள் தானா என்பதை பரிசீலித்து இந்த வாக்காளர் பட்டியலை சரி செய்ய போகிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள், மிகப்பெரிய ஆபத்துகளை பற்றி தான் நாம் சுருக்கமாக சில விதிகளை பார்க்க போகிறோம். நண்பர்களே, இதை இந்த 1 மாதத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் சரி பார்த்து, வீடு வீடாக போய் சரி பார்த்து இறுதி வாக்காளர் பட்டியலை தயார் செய்து வர ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நகல் வாக்காளர் பட்டியல்கள் வெளியிடுவார்களாம். அதில் ஏதாவது திருத்தம் கரெக்ஷன்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் முடிச்சுட்டு அடுத்த மாதத்தில் ஆகஸ்ட் மாத கடைசிக்குள்ளே இறுதி பட்டியல் வெளியிடப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நண்பர்களே, பீகார் இந்தியாவிலேயே மிக 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 பின்தங்கிய ஒரு மாநிலம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அங்கே 7,90,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 7,90,00,000 வாக்காளர்களில் 2 கோடி பேர் வெளி மாநிலங்களிலே பிழைப்புக்காக போய்விடுகிறவர்கள். 2 கோடி பேர் அங்கே இருக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த இப்போ ரிவிஷன் நடந்துகிட்டு இருக்குதே, இந்த காலச்சூழல் என்பது பீகாரினுடைய தட்பவெட்ப நிலையில், குறிப்பாக ஏராளமான மழை பெய்கின்ற காலம், கடுமையான விவசாய வேலைகள் நடைபெறுகின்ற காலம். இப்படி மக்கள் தங்களுடைய பிழைப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்வதும்
உள்ளூரில் இருப்பவர்களெல்லாம் விவசாயத்தில் ஈடுபடுவமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இவன் வீடு வீடாக போய் நான் வந்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறேன் என்று சொன்னால் அங்கே முழுமையாக அவர்களை அங்கே சரிபார்க்க முடியாது என்பதை விவரம் அறிந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆய்வாளர்கள் எல்லாம் அதை அந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதாவது சந்தேகத்தின்னா இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது என்பது இந்த காலச்சூழலே பொருத்தமற்றது, நடத்த முடியாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இப்போது 2005 பீகாரில் தேர்தல் நடந்தது. அதுக்கு முன்னாடி இதே போல் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஒன்று செய்தார்கள், தீவிர மறு ஒழுங்கமைப்பை செய்தார்கள். அப்போ என்ன, 2005 தேர்தலுக்கு முன்னாடி 2003 வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்டது. ஆனால் இப்போது அதே போல் ஒரு தீவிர மறு சீரமைப்பு நடவடிக்கை, வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு என்பது தேர்தல் நடக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவசரமாக ஒரே மாதத்துக்குள்ளே செய்கிறான். இப்போ இந்த 7,90,00,000 வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு 1,00,000 பூத் லெவல் ஆஃபீஸரை நியமிக்கிறான். ஒரு ஆளுக்கு 790 பேரை சரி பார்க்கணும். ஒரு நாளைக்கு 15 பேர் 20 பேர் பார்த்தா கூட 30 நாளில் வந்து ஒழுங்காக பார்க்கவே முடியாது. ஆக முழுக்க ஒரு அவசர கதியில் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு என்பது வேறு சதித்தனமான நோக்கங்களுக்காகத்தான் இது செய்யப்படுகிறது என்பதை தான் நாம் இங்கே வந்து பார்க்கணும். வழக்கமாக தேர்தல் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது என்பது எல்லா தேர்தலையும் நடக்கும். எல்லா தேர்தல் நடந்தால் ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி அறிவிப்பாங்க. புதுசாக 18 வயசு ஆனவர்களெல்லாம் விண்ணப்பத்தை கொடுத்து சேர்த்துக்கலாம். செத்து போனவங்க, ஊரை விட்டு போனவங்களுடைய பேரை வந்து நீக்குவது, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இது எல்லா காலங்களிலும் எல்லா தேர்தலையும் நடக்கும். ஆனால் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தீவிரமாக வீடு வீடாக போய் வந்து சோதித்து அது சரிபார்க்குது. அப்போ இது வந்து ரொம்ப அரிதான, அதாவது 10 வருஷம் 15 வருஷத்தில் தான் நடக்கும். அதை இப்போது பீகாரில் செய்கிறார்கள். அப்போது இந்த தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு என்பதை 30 நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது முழுக்க மக்கள் தங்களுடைய வாக்குகளை சரிபார்ப்பதற்கான அவகாசத்தை வழங்காமல் அவங்களுக்கு வேண்டாதவங்களெல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குகின்ற ஒரு மோசமான நோக்கத்திற்காகத்தான் அது அறிவிக்கப்பட்டிருக்குது என்பது முதல்ல ஒன்று. ரெண்டாவது, இவங்க அறிவிச்சிருக்கிறதுல இன்னொரு முக்கியமான ஆபத்து என்னன்னு சொன்னால், 1/7/1987 முன்னால் பிறந்தவர்கள், 1/7/1987 முன்னால் பிறந்து இப்போது வாக்காளர்களாக இருப்பவர்கள் தாங்கள் வாக்காளர்கள் தான் என்பதை காட்டுவதற்கு அவர்கள் இந்த வாக்காளர் என்யூமரேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், வாக்காளர் படிவம், அந்த வாக்காளர் படிவத்தை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிறந்த தேதிக்கான சான்று, பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எந்த ஊரில் பிறந்தாங்கிறதுக்கு பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது இவன் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது மட்டும் பத்தாது, இவன் ஆயப்போ பிறந்து தனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறான். இப்போது 1987 முன்னாடி பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி 39 வயசு 40 வயசு நெருங்கியிருப்பாங்க. இவனுக்கே பிறந்த, அதாவது பீகாரை பொறுத்தவரை என்ன ஒரு சிக்கல்னால், பீகாரில் இருக்கக்கூடிய மக்களில் யாருக்கும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கிடையாது. 3% பேர் தான் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க. பிறந்த சான்றிதழ் வந்து வைத்திருப்பவர்கள் வெறும் 3% தான். 97% பீகார் மக்களுக்கு எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறான்னா, எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்குறான். அப்போ பர்த் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் கொடுக்க முடியாதோ அவனுக்கெல்லாம் வாக்குரிமை பறிபோகின்ற அபாயத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவன் எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தா ஆஃபீஸ் சர்டிஃபிகேட்டு, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை பார்த்தா அது, எல்ஐசியில் வேலை பார்த்தா அந்த சர்டிஃபிகேட்டு, அந்த பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு, பள்ளிக்கூடத்து சர்டிஃபிகேட்டு, இந்த நிரந்தர முகவரிக்கான பெர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டு, அதே போல் சாதி சான்றிதழ், நிலங்கள்லாம் சொத்துக்கிட்டு வச்சுருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இப்படி 11 வகையான சான்றிதழ்களில் ஏதாவது ஒரு சான்றிதழையும் நீங்கள் சேர்த்து கொடுத்தால்தான் உங்களுடைய நீங்கள் உண்மையான குடிமகன் என்று அங்கீகரித்து உங்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படும் என்று ஒரு ஆபத்தான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்குது. இப்போ இதெல்லாம் யார்கிட்டையும் கிடையாது. இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரும்பாலானவங்கள்ட்ட கிடையாது. பெரும்பாலானவங்கள்ட்ட சொத்தே கிடையாது. அப்புறம் எப்படி நிலத்துக்கு ஆவணம் இருக்கும்? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 11 விஷயங்கள், நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, பள்ளிக்கூடத்து சர்டிஃபிகேட்டு, அது இதில் உட்லோஸ்கெல்லாம் கேட்குறீங்கள, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வந்து ஆதாரங்கிறது என்ன? இப்போ ஆதாரை கொண்டுட்டு வரும்பொழுது ஆதார் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, ஆதார் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது, எதாக இருந்தாலும் ஆதாரை கொண்டுட்டு வாங்குறான். ஆதார் என்பது அடிப்படையான ஆவணம் என்று சொல்லி எல்லாரையும் ஆதார் எடுக்க போய் கட்டாயப்படுத்தினான். இப்போ எல்லார் கையிலையும் ஆதார் இருக்குது. ஆனால் அந்த ஆதாரை அவன் வாக்காளர் என்று தன்னை சொல்வதற்கு ஆதாரமாக காட்ட முடியாதுங்கிறான். ஏன்னா இதுதான் அடிப்படையான ஆவணம்னு சொல்லி எல்லாரையும் வாங்க வச்சுட்டு அது சொன்னால் செல்லாதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதே போல் நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆவணம் என்னென்னா, ஏழைகள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணம் ரேஷன் கார்டு.
இந்த ரேஷன் கார்டு செல்லாதுங்கிறான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 நாள் வேலை, கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை, 100 நாள் வேலைக்கு கார்டு இருக்குது. அந்த 100 நாள் வேலை கார்டு செல்லாதுங்கிறான். இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்குற இந்த 3 கார்டுமே செல்லாதுங்கிறான். அதையெல்லாம் தாண்டி பெரிய கொடுமை என்னென்னா, எல்லார் கையிலையும் ஓட்டர் ஐடி இருக்குது, ஓட்டர் கார்டு இருக்குது, வாக்காளர் அடையாள அட்டை. இந்த வாக்காளர் அடையாள அட்டையும் வந்து நீங்கள் வந்து இப்போ பிறந்த தேதிக்காக அல்லது நீங்கள் வாக்காளர் என்று சொல்வதற்கான ஆதாரமாக காட்ட முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்போ சாதாரண ஜனங்கள்கிட்ட இருக்குது இந்த நாள் தான். ஒன்று வாக்காளர் அடையாள அட்டை, அல்லது வந்து ரேஷன் கார்டு, அல்லது ஆதார், அல்லது 100 நாள் வேலை கார்டு. இந்த எதுவுமே செல்லாது. நீ வந்து நிலத்து சர்டிஃபிகேட் கொடுத்தா, பள்ளிக்கூடத்தில் படித்த சர்டிஃபிகேட் கொடுத்தா, பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தா யார் கொண்டு கொடுக்க முடியும்? அப்போது சாதாரண ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், இவர்களிடம் எது இருக்காதோ அதை கொடுத்தா தான் உனக்கு ஓட்டுரிமை உண்டுன்னு சொல்லி மிரட்டுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்கள். இப்போ இது முழுக்க சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடிகள், சிறுபான்மையில் ரொம்ப இது பிற்படுத்தப்பட்ட மக்களே ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், இத்தகைய பெரும்பான்மை மக்களில் பெரும்பாலானவருடைய வாக்குரிமையை பறிக்கின்ற வேலைக்காகத்தான் இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அப்போது இது மிகப்பெரிய, இதை பலரும் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் இது வழக்காக போயிருக்குது. உச்சநீதிமன்றம் கூட இப்போ என்ன சொல்லியிருக்குது, ஆமாம்மா இதெல்லாம் நீங்கள் வந்து பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கே தவிர நீங்கள் வைத்திருக்கிற நிபந்தனைகள் நியாயமற்றவை, அதனால் ஆதாரம் வச்சுருந்தா அவனுக்கு ஓட்டு உண்டுன்னு சொல்லுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடல. இப்போ நீதிமன்றம் கூட ஒரு அவசரம் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க தவிர வாக்காளருடைய இந்த நாட்டினுடைய குடிமகனுடைய வாக்குரிமையை உத்தரவாதம் செய்கின்ற மாதிரி இந்த உச்சநீதிமன்றம் கூட நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது திட்டமிட்ட முறையிலே இவருடைய வாக்குரிமையை பறிக்கின்ற வேலையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ சிஏஏ என்ஆர்சின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த கொரோனா காலத்தில், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை எடுத்து இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்காக பல இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள். அவர் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. இப்போது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வந்து குடியுரிமையை நிரூபிக்கணுங்கிற ஒரு கட்டாயம், அதுதான் என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதில் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ குடிமகன் என்பதை நிரூபித்தால் தான் வந்து ஓட்டுரிமைன்னு சொன்னேன்னா, இந்த என்ஆர்சி என்கிற இந்த கொடூர சட்டத்தை இவர்கள் மறைமுகமாக தேர்தல் வழியாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்போ இவனுக்கு யாரெல்லாம் வேண்டாதவனாக இருக்கானோ அவனுடைய வாக்குரிமையை பறிப்பதன் மூலம், அவனுடைய குடியுரிமையை பறிப்பதன் மூலம் அவர்களை இந்த நாட்டின் குடிமகன் இல்லை என்று அறிவிப்பது, அதன் வழியாக அவர்களை அந்நியர்கள் என்று முத்திரை குத்துவது, அவர்களுக்கு கூடிய அடிப்படை ஓட்டுரிமை மற்ற உரிமைகளை எல்லாம் வந்து பறித்துவிட்டு அவர்களை நாடற்றவர்களாக மாற்றுவது என்கிற ஒரு அபாயகரமான திட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி பீகார் தேர்தலில் இந்த தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்ற இந்த மோசமான சட்டவிரோதமான, மக்கள் விரோதமான, ஜனநாயக விரோதமான இந்த நடைமுறை. அப்போது இப்போ என்ன சொல்கிறான், அதெல்லாம் நீங்கள் தான் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. பீகாரில் இருக்கக்கூடிய 88% மக்கள் நாங்கள் கொடுத்த ஃபார்மெல்லாம் பூர்த்தி பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க என்று தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. அது மிகப்பெரிய மோசடி அறிவிப்பு என்பதற்கான ஆதாரங்களெல்லாம் இப்போது வெளியில் வந்திருக்கின்றன. இப்போ பீகாரில் வந்து ஒரு கடையில் வந்து ஜிலேபி கடையில் ஜிலேபி மடித்து கொடுக்குற ஃபார்ம் பார்த்தா இந்த வந்து வாக்காளர் பதிவு எனுமரேஷன் ஃபார்ம், வாக்குப்பதிவு சீட்டு போய் வீடு வீடாக கணக்கெடுக்கிறது கொடுத்துறான் பார்த்தீங்களா, அந்த சீட்டு ஜிலேபி விற்கிறவங்க கடையில் இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல கட்டாக வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கீழே கிடந்திருக்கு, வாக்குப்பதிவு வாக்காளர் சேர்ப்பு விண்ணப்பம். அப்போது நீங்கள் வந்து 30 நாட்களுக்குள்ளே வீடு வீடாக போய் பார்க்கணுன்னு சொன்னால் அந்த அலுவலர்கள் என்ன செய்வார்கள், அந்த பணிச்சுமையின் காரணமாக ஆமாம் நான் செஞ்சுட்டேன்னு ஒரு பொய் கணக்கு கொடுப்பான். அப்படி பொய் கணக்கு கொடுத்துட்டு ஃபார்மெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுக்கிறான். அதெல்லாம் வீடியோ ஆதாரங்களாக வெளிவந்திருக்கின்றன. இவர்கள் தீவிர மறுசீரமைப்பு என்ற இந்த நெருக்கடியின் விளைவாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், வீடு வீடாக சென்று உண்மையை கண்டறிந்து வாக்காளர் சேர்ப்பதற்கு பதிலாக இந்த தேர்தல் அலுவலர்களை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்லாம் 1 லட்சம் பேர் இருக்கிறான். இவன் பூரா என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த வந்து அந்த அப்ளிகேஷனில் இன்டர்நெட்டில் அந்த வெப்சைட்டில் போய் இவனே பொய்யா கையெழுத்தை வச்சு பொய்யா ரேகையை வச்சு இவர்களெல்லாம் நாங்கள் வந்து சோதிச்சுட்டோம், இவங்கெல்லாம் வாக்காளர், இவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி இப்போது அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போது இவ்வளோ பெரிய முறைகேடு நம்ம கண் முன்னால் நடக்கிறது. இதுக்கெல்லாம் ஆதாரங்களெல்லாம் வெளியில் வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் வந்து இந்த மோசமான இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஜனநாயக விரோதமான இந்த நடவடிக்கையை நாம் வந்து ஏதோ வந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு என்பதை போல் நினைக்கக்கூடாது. இந்த வாக்காளர் சரிபார்ப்பு என்கிற முகாந்திரத்தில் நம்முடைய குடியுரிமையே, அதாவது பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, மோடிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்ற போராடுகின்ற எல்லாருடைய வந்து வாக்குரிமையும், அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதுகின்ற, இப்போ பீகாரை பொறுத்தவரையும்
இப்போ இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஒத்துழைப்பான்னு நமக்கு தெரியாது. அவன் வந்து நினச்ச நேரத்தில் வந்து கட்சி மாறக்கூடிய ஆள், அணி மாறக்கூடிய ஆள். அப்போது பீகாரில் இந்த ஆண்டு இந்த வரப்போகின்ற தேர்தலில் பீகாரில் கணிசமாக பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய தில்லு முல்லை அவர்கள் அரங்கேற்ற துடிக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையமே இந்த கையாளித்தனத்துக்கு தேர்தல் ஆணையமே துணை போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய வந்து அச்சம். அப்போது இதனுடைய இதனுடைய இன்னொரு முக்கியம் என்னென்னு சொன்னால், இதே மாதிரி ரிவிஷனை நாங்கள் வந்து மற்ற மாநில தேர்தல்களுக்கும் பயன்படுத்துவோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இப்போ வரப்போகிற அடுத்த வருஷம் மே மாதத்தில் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் 5 மாநிலங்களையும் தேர்தல் வரப்போகுது. இதில் மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா 3 பிஜேபிக்கு எதிரான மாநிலங்கள். அப்போ இங்கேயும் இதே மாதிரி வந்து அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுக்கு வராத வாக்குகள் என்று யாரையெல்லாம் கருதுகிறார்களோ, எந்த பகுதி மக்களையெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களுடைய வாக்குரிமையெல்லாம் பறிக்கின்ற வேலையும் இவர்கள் அடுத்து செய்ய போகிறார்கள் என்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சம். அப்போது இதை நாம் அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டு தேர்தலில் நாம் எதிர்பார்க்கலாம் என்பதைத்தான் நாம் வந்து எச்சரிக்கையோடு அணுக வேண்டும். இப்போ இதனுடைய இது வந்து ஏதோ வாக்காளர் சரிபார்ப்பு ஏதோ பீகார்காரனுக்கு நடக்கிற விஷயம் என்று நாம் அலட்சியமாக இருக்க முடியாது. தேர்தல் ஆணையம் தெளிவாக அறிவித்து விட்டது. அடுத்து எல்லா தேர்தலுக்கும் தான் பண்ண போகிறோம். அப்போ எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய வரப்போகின்ற தேர்தல் எல்லாவற்றிலுமே இந்த தேசிய குடிமக்கள் பதிவேட்டை என்ஆர்சியை மறைமுகமாக கொல்லைப்புறமாக அமல்படுத்துவது, சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் இவர்களுடைய வாக்குரிமையை பெரும்பகுதி வந்து காலி செய்வது, எல்லோரையும் நாடற்றவர்களாக மாற்றி அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவது. யார் தீவிர இந்துத்துவம் பேசுகிறானோ அவன்லாம் குடிமகனாக இருப்பான். யார் இதெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்கள் அவரெல்லாம் 2ஆம் தர குடிமக்களாக, வாக்குரிமையற்றவர்களாக, குடியுரிமையற்றவர்களாக மாற்றப்படுகின்ற ஒரு அபாயம். இவர்கள் இந்து ராஷ்டிரத்தை நாம் நிறுவப்போகிறோம் அப்படின்னு திரும்ப சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்போ இந்து ராஷ்டிரத்தை மறைமுகமாக வந்து நிறுவுவதற்கு இந்து பெரும்பான்மையினுடைய விருப்பம் தான் இங்கே நிறைவேற வேண்டும், இந்து பெரும்பான்மை தான் இங்கே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் திரும்ப பேசுகிறார்கள் அல்லவா? அதை நடைமுறையில் செய்து காட்டுவதற்குத்தான் இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இது ரொம்ப அபாயகரமானது. இந்த தேர்தல் ஆணையம் என்பது நேர்மையற்ற முறையில் தேர்தல் ஆணையமே செயல்படுமானால், கிரிமினல் நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையமே செயல்படுமானால் இங்கே ஜனநாயகம் என்பது கேலிக்கூத்தாக மாறிவிடும். தேர்தல் என்பது நாணயமற்ற முறையில் நடந்தால் உண்மையிலே ஜனநாயகம் படுகொலை செய்யப்படும். ஆகவே மிகப்பெரிய அபாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அபாயத்தை உணர்ந்து நாம் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு என்கிற பெயரில் தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற இந்த ரவுடித்தனத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுபட்டு இதற்கு எதிராக, தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பொது வெளியில் விவாதமாக நாம் மாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.